Hi friends, இன்னைக்கு நம்ம பண்ண போற ஒர்க் அவுட் வந்து ஆப்ஸுக்கும் ஹிப்ஸுக்கும் ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட். இதில் சைட் வேஸ்ட் கூட நல்லா கான்சென்ட்ரேட் ஆகும், சைட் வேஸ்ட்டும் நல்லா குறையும், லவ் ஆங்கிள்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நல்லா குறையும். வாங்க நம்ம ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே 12 ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். டே 12 வந்து எதுக்குன்னா கோர் ஸ்ட்ரெங்தனிங், அதாவது அப்பர் ஆப்ஸ், மிடில் அண்ட் லோவர் ஆப்ஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ரைட்டாக சைடுக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம், அதாவது உங்கள் வேஸ்ட்டுக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் என்ன பண்ண போகிறேன்னா லெக் ரைஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு, என் 2 காலையும் சேர்த்து நான் தூக்குறேன். ஆக்சுவலாக என் குறுக்குக்கு பின்னாடி என் கையை வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா ஒரு சப்போர்ட்காக. அப்போ உங்களுக்கு வந்து லெக்கு தூக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒரு சின்ன சப்போர்ட் தான். 2 கையும் உங்களோட பேக் சைடு வச்சுக்கோங்க, கரெக்டாக உங்களோட குறுக்கில் வைக்கணும். ஸ்பைனல் கார்டு எண்ட் ஆகிற பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் உங்களோட லெக்கை அட் அ டைம் சேர்த்து 2 லெக்கையும் ஒரே டைமில் சேர்த்து வச்சு ரைஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட். எதுனாலும் ஸ்லோவாக பண்ணுங்கள். ஆப்ஸ் பொறுத்த வரைக்கும் மெதுவாக பண்ணணும், அவசரமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம 2வது ஒர்க் அவுட் பண்ணுறோம். அதாவது என்ன பண்ணுறோன்னா இதே லெக் ரைஸாக நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு ஸ்விங் மட்டும் கொடுக்குறேன், 2யும் சேர்த்து இன்வேர்டாக நான் வந்து இழுக்கிறேன். பாருங்கள், என்னோடய முட்டியை வந்து நான் சேரில் உட்கார்ற மாதிரி பொசிஷனுக்கு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து ஒரு ஸ்விங் பண்ணுறேன். இன் அண்ட் அவுட் மோஷனில் நான் வந்து ஒரு ஸ்விங் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட். பண்ணும்போது நல்ல கோர் பிடிக்கும், லோவர் ஆப்ஸ் நல்லா பிடிக்கும். நீங்கள் இப்படி ஸ்விங் பண்ணும்போது மேக்ஸிமம் எவ்வளோ நம்பர் போதோ அவ்வளோ நம்பர் பண்ணுங்கள். ரெப்பிட்டேஷன் எல்லாம் மேட்டர் இல்லை, உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நம்பர்ஸ் வந்து பண்ணுங்கள் இந்த ஒர்க் அவுட்டுக்கு. அடுத்தது நம்ம பண்ண போகிறோம். அடுத்தது வந்து என்னென்னா ஃப்ளட்டர் கிக். நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், சிசர்ஸ் மாதிரி தான் ஃப்ளட்டர் கிக். ஆக்சுவலாக உங்கள் கழுத்தை வந்து மேலே பார்க்க வச்சுட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோவர் ஆப்ஸ் வந்து நல்லா பிடிக்கும். சிசர்ஸ் மாதிரி காலை வந்து நீங்கள் மேலேயும் கீழேயும் தூக்கணும் ஆல்டர்னேட்டாக. அடுத்த ஒர்க் அவுட் வந்து சைட் கிரன்ச். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், என்னோடய 2 எல்போவும் தூக்கி நான் தலைக்கு பின்னாடி வச்சுட்டேன். 2 கையும் மடக்கி நான் வந்து என்னோடய எல்போ வந்து முட்டி கொண்டு வரேன். ஆப்போசிட் ஹேண்ட் ஆப்போசிட் நீ, அவ்வளோதான். உங்களோட முட்டியை வந்து ஆப்போசிட் லெக்குக்கு கொண்டு போகணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. மெதுவாக பண்ணுங்கள், ரொம்ப எந்திக்க வேண்டாம். மீடியமாக உங்களால் எவ்வளோ எந்திக்க முடியுதோ அவ்வளோ எந்திரிச்சா போதும். பிகினர்ஸ் வந்து ரொம்ப மேக்ஸிமம் நம்ம வந்து ப்ரெஷர் போட வேண்டாம், மெதுவாக பண்ணுங்கள், அவசரமே இல்லை. மெதுவாக நீங்கள் வந்து தூக்குங்க கழுத்தை. அதுக்கப்புறம் அடுத்த ஒர்க் அவுட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாருங்கள், இது வந்து என்னென்னா சீட்டட் கிரன்ச்சஸ். அதாவது பாருங்கள், நீங்கள் சேரில் உட்காந்துருக்க மாதிரி காலை வச்சுருப்பீங்க. இது வந்து சேர் கிரன்ச், அவ்வளோதான். உங்கள் கழுத்தை மட்டும் உங்கள் ஷோல்டரோடு சேர்த்து உடம்பை தூக்கி முட்டியை பார்க்கணும். இந்த ஒர்க் அவுட் ரொம்ப ஈஸி. ஷோல்டரோடு தூக்கணும், கழுத்தை மட்டும் தூக்காதீங்க, ஷோல்டரையும் சேர்த்து தூக்கணும். அடுத்த ஒர்க் அவுட் வந்து என்னென்னா சைட் லையிங் லெக் ரைஸ். பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன்னு, நான் சைடில் படுத்துக்கிட்டேன். இது வந்து 2 காலுக்கும் பண்ணணும். நான் ஒரு காலுக்கும் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருப்பேன். சும்மா உங்கள் கையை இடுப்பில் வச்சுட்டு நீங்கள் லெக்கை மட்டும் தூக்குனா போதும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. உங்களோட வேஸ்ட் வந்து நல்ல ஒர்க் ஆகும், ஹிப்பும் வேஸ்ட்டும் வந்து நல்ல ரெடியூஸ் ஆகும் இந்த ஒர்க் அவுட் பண்ணால். பாருங்கள், இன்னொரு கை வந்து என் தலையை வந்து நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். தலை கீழே வச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் ஒரு கையால் தலையை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு கையை வந்து ஹிப்பில் வச்சுட்டு லெக்கை மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். மெதுவாக பண்ணுங்கள், ரொம்ப ஸ்பீடாக பண்ணக்கூடாது. ஆப்ஸ் ஒர்க் அவுட் எப்போவுமே எந்த ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் ஸ்லோவாக ஃபீல் பண்ணி பண்ணணும், ஆப்ஸ் ஒர்க் அவுட் ஃபுல்லாகவே. அடுத்த ஒர்க் அவுட் நம்ம பண்ணுறோம். அடுத்த ஒர்க் அவுட் என்னென்னு பாருங்கள், ரொம்ப ஈஸி. சீட்டட் இன் அண்ட் அவுட். நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், அப்படியே சேரில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கேன். கீழே என்னோடய 2 கையும் நான் சப்போர்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், என்னோடய முட்டியை மடக்கி என் நெஞ்சு கொண்டு வரேன். மேக்ஸிமம் இது வந்து உங்களால் எவ்வளோ நெஞ்சு கொண்டு போக முடியுதோ அவ்வளோ கொண்டு போக, ஆனால் நான் ரொம்ப கொண்டு போகல. மீடியமாக என்னோடய ஹிப்புக்கு மேலே வரைக்கும் நான் என்னோடய முட்டியை மடக்கி தூக்கியிருக்கேன், அவ்வளோதான். காலை வந்து கீழே ஊனக்கூடாது. முடியலைன்னா மட்டும் ஊனிக்கோங்க, முடிஞ்சதுன்னா மேக்ஸிமம் 2 காலையும் ஏர்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து இன் அண்ட் அவுட் போயிட்டு வாங்க, அந்த மாதிரி பண்ணணும். கீழே கால் வைக்க வேணாம், மேக்ஸிமம் காலை ஏர்லேயே வச்சு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் ஈஸியாக வந்துடும் எந்த ஒர்க் அவுட்னாலும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள், செட் ஆயிரும். அடுத்த ஒர்க் அவுட் பண்ணுறோம். அடுத்த ஒர்க் அவுட் என்ன பண்ணுறோன்னா ரஷ்யன் ட்விஸ்ட்டு. 2 காலையும் கீழே வச்சுக்கோங்க, கையை மட்டும் 2 கையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் ரைட் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். நல்ல சைடில் வேஸ்ட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது.
அதுக்கப்புறம் சைடு ஆப்ஸும் நல்ல ஃபங்க்ஷன் ஆகும். ஆப்ளிக்னு சொல்லுவாங்க. அந்த மசிலும் வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்ல வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்த ஒர்க் அவுட் வந்து என்னென்னா ஆர்ம் புஷிங் க்ரன்ச்சஸ். நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், என் 2 கையையும் வந்து நான் ஒன்று போல் வச்சுருவேன். இப்போது ஒன்று போல் வச்சுட்டு அதை வந்து நான் என் தொடைக்குள்ளே கொண்டு போவேன். அவ்வளோதான். பாருங்கள், இந்த டைம் வந்து செஸ்ட்டு நல்லா டைட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் உங்கள் கையை வந்து எவ்வளோ புல் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு உங்கள் தொடைக்கு நடுவில் வந்து நீங்கள் புல் பண்ணணும். பாருங்கள், நல்லா க்ரன்ச்சஸ் பண்ணணும், நல்லா க்ரன்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து கோர் மசில் நல்லா பிடிக்கும், நல்லா டைட் ஆகும் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது. ஒரு கை இன்னொரு கை மேலே வச்சு ஜஸ்ட்டு புஷ் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்த ஒர்க் அவுட் பண்ணுறோம். அடுத்த ஒர்க் அவுட் ஒன்றா ஹிப் ரைஸ். நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ரொம்ப ஈஸி, பார்த்து பயந்துடாதீங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். 2 காலையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. 2 கையும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. என்னோடய ஹிப்பை மட்டும் நான் தூக்குறேன். ஹிப்பையும் ஷோல்டரையும் சேர்த்து தூக்கணும். நீங்கள் கரெக்டாக உங்களோட ஹிப் மசில் வந்து இது நல்லா ஆக்டிவேட் ஆகும். நல்ல வந்து போஸ்டர் கரெக்ஷன் இந்த ஒர்க் அவுட் பண்ணால் நல்லா ஆகும். அதாவது உங்கள் ஹிப் சைட் போஸ்டர் கரெக்ஷன் வந்து செம்மையாக ஆகும் இந்த ஒர்க் அவுட் பண்ணால். மெயினாக வந்து போஸ்டருக்காக தான் இந்த ஒர்க் அவுட் நம்ம பண்ணுறோம். மெதுவாக பண்ணுங்கள். மேக்ஸிமம் எவ்வளோ நம்பர் போதோ அவ்வளோ நம்பர் நீங்கள் பண்ணால் போதும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். அவ்வளோதான். அவங்களோட மேட்டை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து நம்ம பண்ண போகிற ஒர்க் அவுட் வந்து ஜம்பிங் ஜாக். ரொம்ப ஈஸி. பாடியை லூஸாக வச்சுக்கோங்க. கோர் மசில்னா நல்லா ஃப்ரீ ஆகும். இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு நீங்கள் ஃப்ரீயாக ஜம்ப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கேலரிஸ் வந்து பர்ன் ஆகும் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது. ஜம்பிங் ஜாக் வந்து ஆப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஹோல் பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுல வந்து ஜம்பிங் ஜாக் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் அவுட். நீங்கள் எப்போவுமே பண்ணலாம் இந்த ஒர்க் அவுட். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறோன்னா ஹை நீ டேப். பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. பாடியை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. உங்களோட முட்டியை மட்டும் மடக்கி உங்களோட கைக்கு வந்து கொண்டு வரணும். பாருங்கள் 2 கையும் ஒன்று போல் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இடத்துக்கு வரைக்கும் நீங்கள் கொண்டு வரணும். அவ்வளோ. ஒர்க் அவுட் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.